பிசிஓடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, அதாவது மோர் தென் 50% பீப்புளுக்கு இருக்குது. இது வந்து நிரந்தரமானதா, இதை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் எக்ஸசைஸ் தான். இது எப்போயெல்லாம் அது குறையுதோ அப்போ எல்லாம் வந்து ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்து திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். சில பேருக்கு பியூபர்ட்டி, அதாவது அடலசன்ட் ஏஜ்லேயே வந்துடுது. அப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு மாத்திரை கொடுத்து ரெகுலர் பண்ணுவோம், திரும்பியும் அப்படி வருதே அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் நல்ல சிவியராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் விட்டுடுவாங்க, அப்போ திரும்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பிசிஓடி வர டெண்டன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹை கலோரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் திரும்ப வராதே ஒழிஞ்சு, இல்லைன்னா அது திரும்ப திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமா வருமா அப்படின்னு கேட்டால் திரும்ப வெயிட் கெயின் இருந்துச்சு, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா திரும்பவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவங்க கம்ப்ளீட்டட் ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப வருமா அப்படின்னா அவங்களுமே வெயிட் கெயின் இருந்து ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்த மாதிரி பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓடி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள எப்பயுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து திரும்ப ரெக்கரண்ட்டாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெடிசின் எப்போ பார்த்தாலும் நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியாது. அவங்க தான் அவங்கள மாற்றிக்கிட்டு இருந்தால் இந்த பிசிஓடி திரும்ப வராமல் இருக்கும். பிசிஓடியில் நிறைய பேர் வந்து லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் பண்ணால் அதுக்கப்புறமே நீர்க்கட்டியே வராதா, பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் பண்ணுறது எதுக்காக வேண்டி அப்படின்னா அந்த பிசிஓடியே ஃபுல்லாக குறைக்கிறது கிடையாது. அதில் ஓவரியில் நடுவில் ஒரு திக்காக இருக்கும், அது வந்து அதிகமான ஹார்மோனை செக்ரீட் பண்ணி உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் வீணாக்கிட்டு டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த ஹார்மோனை கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு பிசிஓடி கம்மியாகும். அதில் பார்த்தீங்கன்னா பாதி கொஞ்சம் ஃபாலிக்கிள்ஸை தான் நம்ம வந்து வீணாக்குவோம் ஒழிஞ்சு பாக்கி ஃபாலிக்கிள்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு பின்னாடி ஃபாலிக்கிள் வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் பிசிஓடி ட்ரில்லிங் பண்ணால் பீரியட்ஸும் ரெகுலர் ஆகுமானா அது மாதிரி ஆகாது. கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கப்புறமும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், நேச்சுரல் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும்.